First, in this video, we are going to see about the types of pricing. First one, penetrating pricing. Penetrating pricing is nothing but initially ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றப்ப அதோடைய ப்ரைஸோடைய விலை லோவா இருக்கும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு கெயின் மார்க்கெட் ஷேர், டு அட்ராக்ட் கஸ்டமர் அண்ட் டு பில்ட் பிராண்ட் அவேர்னஸ்க்காக. தென் ஆஃப்டர் தட் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோடைய ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு போகும். இது எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறப்ப இல்லைன்னா ஒரு மார்க்கெட்குள்ளே புதுசாக என்டர் ஆகுறப்ப பெனிட்ரேஷன் ப்ரைஸிங் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்கிம்மிங் ப்ரைஸிங். ஸ்கிம்மிங் ப்ரைஸிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக அந்த ப்ராடக்டோடைய ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா டு மேக்ஸிமைஸ் இஸ் ப்ராஃபிட் அண்ட் டு கிரியேட் எ ப்ரீமியம் இமேஜ். ஃபார் திஸ் பர்பஸ் இனிஷியலாக அந்த ப்ராடக்டோடைய ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் சைக்காலஜிக்கல் ப்ரைஸிங். ஒரு மைண்ட் செட், அதாவது கன்சூமர் மைண்ட் செட்டில் ஒரு சைக்காலஜிக்கலாக ப்ரைஸிங் வேல்யூவை பில்ட் பண்ணுறது தான் சைக்காலஜிக்கல் ப்ரைஸிங். லைக் எக்ஸாம்பிள் இருக்கு என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா பேட்டா ஷோரூம் ஸ்லிப்பர்ஸ் ஆர் ஷூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சைக்காலஜிக்கல் ப்ரைஸிங். பிகாஸ் இட்ஸ் ஆல்வேஸ் எண்ட்ஸ் வித் 99 rupees, 199 or 299 அந்த மாதிரி 99ல முடியும். அதனால இட்ஸ் சைக்காலஜிக்கல் ப்ரைஸிங். Next one, cost plus pricing. Cost plus pricing involves setting prices by adding a markup to the production cost. அதாவது ஒரு production cost வந்து ஒரு அளவுக்கு இருந்ததுன்னா அது வந்து ஆட் பண்ணி சொல்றது தான் cost plus pricing. Next one, cost based pricing. Cost based pricing involves setting price primarily based on the cost of production. ஒரு direct cost ஓ indirect cost ஓ ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றப்ப ஆகிற காஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணும். ஆஃப்டர் தட் தே வில் கவர் மார்க்கெட் டிமாண்ட், காம்படிஷன், எவ்ரி திங். அதுக்கடுத்து எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி அந்த ப்ரைஸிங் இருக்கும். இனிஷியலா டைரக்ட் காஸ்ட், இன்டைரக்ட் காஸ்ட் ஆட் பண்ணோம். ஆஃப்டர் தட் காம்படிஷனை பேஸ் பண்ணி மார்க்கெட் டிமாண்டை பேஸ் பண்ணி அந்த ப்ரைஸிங் இருக்கும். அதுதான் காஸ்ட் பேஸ்டு ப்ரைஸிங். Next one, optional pricing. Optional pricing is nothing but adding a additional features. எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா வாரண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது இல்லை ஆட் ஆன் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபியூச்சர்ஸை நான் ஆட் ஆன் பண்ணுறேன்னா அதை வந்து ஆப்ஷனல் ப்ரைஸிங் சொல்லுவாங்க. எனக்கு இப்போ அந்த ஃபெசிலிட்டி வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சேன்னா அதுக்கான ப்ரைஸை நான் கட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஏசி வாங்குறேன்னா அதுக்கு ஸ்டெபிளைசரோட சேர்த்து ஒரு ப்ரைஸ் கொடுப்பாங்க. இல்லை எனக்கு ஸ்டெபிளைசர் வேண்டாம் அப்படின்னா அப்போ எனக்கு ஏசிக்கு மட்டும் கொடுக்குற ப்ரைஸ். ஸோ எனக்கு ஆப்ஷனலாக இருக்கும். அதுதான் ஆப்ஷனல் ப்ரைஸிங். தேங்க்யூ.